ஆனந்தி வெங்கட் அந்த அக்கா, டாமி டைகர் ராதா அவங்க, கிருஷ்ணவேணி, அம்மாச்செல்லம் அந்த அக்கா எல்லாமே பார்த்திங்கன்னா எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் தற்கொலை பண்ணிட்டு சாக மாட்டாங்க. காரணம் என்னன்னா, ஐயோ நம்ம செத்து போயிட்டா இவங்களை யார் காப்பாற்றுவாங்கங்கிற எண்ணம். அவங்களுக்கு அவங்க வாழ்க்கை எப்போவுமே முக்கியம் இல்லை. அவங்களுக்கு அந்த நாய்க்குட்டிங்களுடைய வாழ்க்கை மட்டும்தான் முக்கியம். அப்படி தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இதை ஒரு பாடமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ ரிதன்யா தற்கொலை வழக்கலாம், என் வாழ்க்கை போயிடுச்சு, என்னது எல்லாமே போயிடுச்சு, நான் நினச்ச மாதிரி என் வாழ்க்கை அமையலை, என்னால் நான் நினச்ச மாதிரி வாழ முடியல அப்படின்னு நினைக்கிறதுனால மட்டும்தான் தற்கொலை எண்ணமே வருது. நாம் பிறருக்காக வாழும் பொழுது, ஐயோ நான் இல்லைன்னா அது வாழணுங்கிற ஆசையில் இல்லை, நான் இல்லைன்னா இவங்க என்ன ஆகுவாங்க, நான் இல்லைன்னா இவங்களை யார் பார்த்துக்குவாங்க, நான் இல்லைன்னா இவங்க எப்படி வாழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சே இதுதான் தர்மம் தலை காக்கும்னு சொல்கிறது. தர்மம் பண்ண நிறையா பெண்கள் சினிமாவில் நேரில் கூட சொல்கிறாங்க, என் குழந்தைங்களுக்காக பார்க்குறேன், இல்லைன்னா நான்லாம் எப்பயே செத்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கருணை, இவங்களுக்காக நம்ம வாழ்ந்தே தான் ஆகணுங்கிற எண்ணமே எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை தாண்டி ஜெயிக்க வைக்குது. ஆனால் நாம் பிள்ளைங்களுக்கு அதை தான் கற்றுக் கொடுக்கணும். உன்னால் நீ இல்லைன்னா அவங்க என்ன ஆகுவாங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்கள வளர்த்தணுமா தவிர, ஒரு நாய்க்குட்டி ஒரு பூனைக்குட்டி கூட வாங்கி கொடுத்து சுறா படத்தில் சொல்லுமே, அந்த ஹீரோயின் சொல்லுமே, அது மாதிரி ஐயோ நான் இல்லைன்னா அது என்ன பண்ணும், அதனால் அதுக்கும் தற்கொலைக்கு 2-3 ஐடியா வச்சுருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் அடுத்தவங்களுக்காக வாழ்கிறத கற்றுக் கொடுக்கும் போது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு அவங்க வாழ்க்கை சீரழிஞ்சு போனாலும் எப்படி கஷ்டங்கள் வந்தாலும் அவங்க அதை கண்டுக்கவே மாட்டாங்க. அதுங்க ஒரு பிரச்சனையாகவே அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வாழ்கிறதே அடுத்தவங்களுக்காக. நாம் இல்லைன்னா அவங்க என்ன ஆகுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே அந்த கஷ்டத்தை தாண்டி அவங்க வாழ்ந்துருவாங்க. இந்த நான் என்னது வாழ்க்கைன்னு நினச்சி தான் எல்லாருமே தற்கொலை முடிவுக்கு போகிறாங்க. உங்கள் பிள்ளைங்க தற்கொலை பண்ணிட்டு செத்து போகக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, பிறருக்காக அட்லீஸ்ட் இவங்களால் எதுவுமே என்னால் நாய் வளர்த்த முடியாதுங்க, பூனை வளர்த்த முடியாதுங்கன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, யாருக்காகவும் அக்கா தங்கச்சி யாருக்காகவும் என்னால் வாழணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு கூட நினைங்க. ஆனால் இந்த மாதிரி வளர்த்துறவங்களுக்கு நீங்கள் மாதம் கண்டா ஒரு அமௌண்ட்டு நீங்கள் உழைச்ச காசுலேருந்து அனுப்பி பாருங்கள், உங்களுக்கு வாழணுங்கிற ஆசை தானாகவே வந்துடும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் செத்து போகணுங்கிற எண்ணம் வரவே வராது. நான் ஏன் சாகணும், ஐயோ நான் இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி 4 பேர் இருக்கும் தான் செஞ்சிட்ருக்குறாங்க அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். அதனால் தயவு செஞ்சு தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்று எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒன்றை சின்சியராக செஞ்சு பாருங்கள். ஏதாவது ஒரு கட்டத்தில் உங்களுக்கு செத்து போகணுங்கிற எண்ணம் வந்துச்சு அப்படின்னா, நிச்சயமாக நான் இல்லைன்னா நான் எவ்வளோ பண்ணியிருக்கிறேன், எவ்வளோ பெரிய சாதனையாளன்னு நினைப்பு உங்களுக்கே வந்துடும்.